ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Facebook லைவ்ல, யூடியூப்ல லைவ்ல பார்க்கிறவங்க யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னைக்கும் கிருபையும் சமாதானமும் கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் 2025 எல்லாருக்கும் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, பார்க்கவே அழகா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ் ஒவ்வொரு வண்ணமா இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல எடுத்த போதே சந்தன கலர்ல ஆரம்பிக்கிற டோருக்குள்ள வரும்போது அடுத்தடுத்து அப்படியே ரெட் கலரா மாறி குட்டி பிள்ளை ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல இந்த செஞ்சேரி ஜெப வீட்டையும் நம்ம சுத்தம் பண்ணி அழகா இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில டெக்கரேஷன் செய்திருக்கிறீங்க. டெக்கரேஷன் செய்த இருதயங்களை, கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல இந்த செஞ்சேரி ஜெப வீட்டை அழகுபடுத்தின, தோற்றத்தில் அழகுபடுத்தின இந்த குடும்பத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதற்கு ஸ்பான்சர் செய்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் தேவ சமூகத்தில் இந்த இடத்துல நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் பலப்படுத்துவாராக. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை வருஷம் கிறிஸ்துமஸ் ஆராதனையில நம்ம தியானிக்கிற ஒரே பகுதி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய பிறப்பு. கிறிஸ்துமஸ் அப்படின்னால அதுதானே, ஆமாவா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2025 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த நாள் தான் பிறந்தாரா சொல்ல முடியுமா? யாருனாலுமே சொல்ல முடியாது. இந்த நாள் தாங்க இயேசப்பா பிறந்தாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தராலையும் கணிச்சு சொல்லவே முடியாது. ஆனா நம்ம ஏறக்குறைய ஒரு சில மாத கணக்குகள், இந்த நாள் கணக்குகள்ல பார்த்து இந்த நாளுக்குள்ளாக பிறந்திருப்பாருன்னு சொல்லி இந்த டேட்டை வச்சுட்டாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லி இந்த 12வது மாதத்துல 25ஆம் தேதி தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நாள் தான் பிறந்தாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனாலும் இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு மாறாது, அது உண்மை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இதோ பிறந்தார். 33 வருஷம் இந்த உலகத்துல மனுஷ ரூபத்துல மானிடனாய் இதோ அவர் உலாவினார், வாழ்ந்தார். அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் அவர்களுடைய சீஷர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் நம்ம மத்தியில விசுவாசம் உள்ள வார்த்தை இருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா மனுஷ ரூபத்துல 33 வருஷம் இதோ அவர் வாழ்ந்து நம்ம மத்தியில உலாவி இருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ், வேற எதுவும் இல்லை. கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நிறைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் என்னன்னா, புது உடையை உடுத்தி வந்தா கிறிஸ்துமஸ், இல்ல சர்ச்சில் டெக்கரேஷன் பண்ணி, குறிப்பா லைட்டிங். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த வருடம் கர்த்தர் நம்மை பெருக செய்வார். அப்படி இருக்கும்போது இந்த லைட் டெக்கரேஷன்ஸும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஃபுல்லா கிராண்டா இடம் மாற்றம் கர்த்தருடைய நாமத்தினாலே உண்டாகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில். அப்போ பாருங்க, இந்த லைட் டெக்கரேஷனை பார்த்தோன்னே கிறிஸ்துமஸ்ரா அப்படின்னு, அதை விட ஒரு ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டாரோ சின்ன ஸ்டாரோ கட்டினா கிறிஸ்துமஸ். உள்ள வந்தா மரம், கிறிஸ்துமஸ் மரம். ஆமென். ஒரு கிறிஸ்துமஸ் மரம். இன்னைக்கு யாஸ்மின் கிறிஸ்துமஸ் மரம் ஏதாவது செஞ்சிருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா அந்த பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சதே பெரிய விஷயம், பாராட்டத்தக்க ஒரு காரியம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அப்போ விசாலமான இடத்தை அடுத்த வருஷம் ஆண்டு கொடுக்க போறாரு. அப்போ பாருங்க, கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்படும். அப்போ அந்த கிறிஸ்துமஸ் மரத்தை பார்த்தோன்னே, ஸ்டாரை பார்த்தோன்னே, லைட்டிங் எல்லாம் பார்த்தோன்னே, டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தோன்னே, ஓ இதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜனங்க நினைக்கிறாங்க. அது தவறு. அந்த ஒரு பார்வை தவறு. அது மாத்திரமல்ல, புது உடையை உடுத்தி வருவதனால கிறிஸ்துமஸ் இல்ல. கிறிஸ்துமஸ் அப்படின்னால ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அதுதான் உண்மையிலே கிறிஸ்துமஸ். அதையெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னைக்கு நிறைய ஜனங்க பெரிய சபைக்கு போறவங்களும் சரி, சின்ன சபைக்கு வர்றவங்களும் சரி, நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா,
கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்க்காதபடிக்கு தோற்றத்தை பார்க்கவே வருகிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் அப்படின்னாலே வெளியில இருக்கிற ஜனங்க சொல்றத பார்த்தா, போங்க உங்க சபைக்கு போடுங்க. நாங்க சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்த நபர்கள் ஆதியிலிருந்து. இப்பவும் என்னுடைய அப்பா சிஎஸ்ஐ தான் போயிட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு செஞ்சேரி ஜப வீடு கொடுக்கப்பட்டிருக்கனால உங்களை நடத்தணும், சரியா ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக நானும் என் மனைவி இங்க வருகிறோம். ஒருவேளை இந்த ஊழியம் எனக்கு கொடுக்கல அப்படின்னா சிஎஸ்ஐ திருச்சபையில தான் நான் அங்க ஒரு பங்காளரா என் இடத்துல இருந்திருப்பேன். வாரம் போவது வருவது உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த சகோதரர் சொல்லுவாரு, உங்க சபைக்கு போகணுங்க. எதுக்குங்க? வாங்க, சந்தோஷம் தான் அப்படின்னு. இல்லைங்க, போனோம்னா அள்ளிட்டு வந்துடலாங்க. கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, அள்ளிட்டு வந்துடலாம். என்னத்த உள்ள பார்த்தாதான் தெரியும். சபைகள்ல அப்படியே அடுக்கடுக்கா போட்டிருப்பாங்க. ஒருத்தர் தூக்கிட்டு போனோம்னா குறைஞ்சது ஒரு 10 வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டுலாம். எங்கதான் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? செயின் அந்த அளவுக்கு இருக்குங்க. உண்மையிலேயே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பார்க்க ஆரம்பிச்சேன். இது என்னுடைய சபையில மாத்திரமல்ல, அநேக இடங்களில உண்டு. இப்ப ஜனங்க வர்றது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பார்க்க வரல. அங்க உள்ள இருக்கிற சாரி, புடவை, புது டிரெஸ், நகைகளை பார்க்கவே வராங்க. அதுதான் கிறிஸ்துமஸ் நினைச்சுக்கிறாங்க. இதுவல்ல கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு அதான் நம்ம தியானிக்க போகிறோம். இதெல்லாம் மாயை. இதெல்லாம் ஒரு காரியம் அல்ல. பாருங்க, எடுத்தவங்க படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 815. பழைய ஏற்பாட்டுல 815. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எத்தனை நாமங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம அப்படியே ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சோம். ஆனா அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவர்தான் இந்த இயேசு. இன்னைக்கு நிறைய பேரு என்னென்னமோ தேடி எங்கெங்கயோ போறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜனங்களை பார்த்தா. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு புரிய வச்சிருச்சு. எதை தேடணும், எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி. ஆனா இதை அறியாதபடிக்கு இன்னும் ஏசப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்து ஜனங்கள் எல்லாம் என்ன போய் சொல்றது? அவங்களுக்கு எல்லாம் தீ பத்தி வச்ச மாதிரி. இந்து முஸ்லீம்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா தீய கொளுத்தி விட்டோம்னா பக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. அவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நன்மை வராதா? எந்த தெய்வத்தினால எனக்கு சமாதானம் கிடைக்கும்? எந்த தெய்வத்தினால என்னுடைய வியாதி விலகும்? எந்த தெய்வத்தினால என் பலவீனம் பயமெல்லாம் மாறும்? எந்த தெய்வம் என்னை சுத்தப்படுத்தும்? எந்த தெய்வம் என்னை காப்பாற்றும்? அப்படின்னு சொல்லி அப்படியே தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பாவோட பிள்ளைங்க அதை தேடவே மாட்டாம வர்றதும் போறதுமா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வர்றதும் போறதுமா நம்ம இருக்கவே கூடாது. சபைக்கு வர்றோம், பெருமையா போறோம், அப்படி இல்லைங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா? அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்ங்கிறது டிசம்பர் 25 மட்டும் இல்லைங்க. ஒரு நாளும் நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளிலும் எனக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாரா? எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அப்ப பாருங்க, அவர் அதிசயமானவர்னு வேதம் சொல்லுது. நமக்கு அதிசயங்களை செய்ய இந்த இயேசு பிறந்திருக்கிறார். நமக்கு ஆலோசனைகளை, நல் ஆலோசனைகளை கொடுக்க இந்த இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க. நமக்குள்ள பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு இந்த வல்லமையுள்ள தேவன் நம்ம மத்தியில பிறந்திருக்கிறாரா? எது இருக்கோ இல்லையோ, நான் சொல்றேன், பணம் இருக்கோ இல்லையோ, பேரு புகழ் இருக்கோ இல்லையோ, கையில ஒண்ணுமே இல்லைன்னா சரிஞ்சு போயிருவாங்க ஒரு சில பேர். இருக்குதோ இல்லையோ, சமாதானம் இருக்கணும்.
அந்த சமாதானத்தை கொடுக்க என் இயேசுவால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. வேற யாருனாலையும் முடியாது. ஒரு சில பேர் பாருங்க, பாக்கெட் எம்டி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவாங்க. பாக்கெட் எம்டி இல்லைன்னா அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா அந்த பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரிந்து போய் விடுவாங்க. ஒரு சில பேரு அப்படியே உட்கார்ந்து மூலையில உட்கார்ந்துக்குவாங்க தன்னை மறைச்சு. ஒரு சில பேர் பாவத்துக்குள்ள போயிருவாங்க, சரக்குக்கு போயிருவாங்க, இல்லைன்னா கல்லு குடிக்க போயிருவாங்க. எது எளிமையாய் பாவம் கிடைக்குதோ அது குடிக்க போயிருவாங்க. காசு இல்ல ஒரு மாதிரி ஒரினஸ். இது அவங்களுக்கு தெரியல தவறுன்னு சொல்லி. இதுல இருந்து மீட்டுக் கொள்வதற்கு தான் இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எது இருக்கு இல்லையோ சந்தோஷமா இருப்பாங்க. சமாதான பிரபு நமக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம அதை யோசனை பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறோம். எனக்குள்ள அதிசயமானவர் இருக்கிறாரா? எனக்குள்ள ஆலோசனை கர்த்தர் இருக்கிறாரா? எனக்குள்ள நித்திய பிரபு இருக்கிறாரா? எனக்குள்ள சமாதானத்தின் தேவன் இருக்கிறாரா? எனக்குள்ள வல்லமையான தேவன் இருக்கிறாரான்னு சொல்லி சிந்தித்து பார்க்காமே செயல்படுறோம். அதனாலதான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை டிசம்பர் 25 மட்டுமே கொண்டாடுறோம். ஆனா தினம் தினம் கொண்டாட வேண்டிய ஒரு விழா இதுதான். இயேசு எனக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு. சரி, எதுக்காக இந்த பாலகன் பிறந்தார்? எதற்காக இந்த பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமா வசனத்தின்படியே பார்த்தா, அதே ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எதுக்கு இந்த இயேசு குழந்தையா பிறந்தார் அப்படின்னா, இருள் இருக்கிற ஜனங்க எப்படி வெளிச்சத்தை பார்த்தாங்களாமா? பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்களாம். அல்லேலூயா. பெரிய வெளிச்சம். இன்னைக்கு உள்ள வரும்போது பளிச்சம் இருக்குல்ல, சுனா படிச்சனால இது வெளிச்சம் பயங்கர வெளிச்சமா இருக்கும். அந்த மாதிரி இயேசு உடைய பிறப்பு, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. யாருக்குன்னா குறிப்பா இருள் இருக்கிற ஜனங்கள். சரி, இருளில் இருக்கிற ஜனங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அறியாமை, கஷ்டப்படுறவங்க, வேற பாவத்தில் இருக்கிறவங்க, வேற இந்த முன்னாடி இருக்கிற ரோல இருக்கிறவங்களுடைய வாய் திறக்கப்படுவதாக. சொல்ல கூட மாட்டேங்கிறாங்களப்பா. தெரிஞ்சது சொல்லுங்க. இருள் இருக்கிற ஜனங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? இங்க வந்துருச்சு நினைக்கிறேன். சொல்லுங்க. வேற ஏதாவது? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க இந்த ரட்சகர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. ஒரு பக்கம் பாவம் செய்கிறவங்களுக்காகவே இயேசு பிறந்தார், ரட்சிப்பை கொடுப்பதற்கு, காப்பாற்றுறதுக்கு. இன்னொரு பக்கம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு இயேசு பிறந்தார். ஒண்ணு பாவம், இன்னொன்னு இருள். பாவம்ங்கிறது அவங்க செய்கிற பாவம், அவங்க சந்ததி செய்த சாபம். பாவத்துல 2 வகை இருக்கு. நான் ஒரு காரியம் செஞ்சேன்னா, ஆண்டவருக்கு பிடிக்காததை செஞ்சேன்னா அது பாவம். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, முன்னாடி இருக்கவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த சாபம் அப்படியே தொடர்ந்து எனக்கு வரைக்கும் நிற்கும். இது சாபம். இதை முறியடிப்பதற்கு இந்த இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவமும் சாபமும் நம்மளை விட்டு நீங்காது. அதுக்காக தான் இந்த இயேசு பிறந்ததே. சாமுவேல், உனக்காக நான் ரத்தம் சிந்துறேன், உன் மீது இருக்கக்கூடிய பாவத்தை என் ரத்தத்தினால உனக்கு கழுவுறேன், உன்னுடைய சந்ததியின் சாபத்தை ரத்தத்தினால கழுவுறேன்னு சொல்லிதான் அந்த பாலகன் பிறந்தார். இது பாவம், சாபம். இந்த பக்கம் பார்த்தா இருளில் இருக்கிற ஜனங்கள். இந்த இருளில் இருக்கிற ஜனங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பயப்படுவாங்க. முதல் காரியமே பயம்தான். இருட்டை கண்டா எத்தனை பேருக்கு பயம்? இருட்டை கண்டா பயம். ஒரு சிலர் இருட்டிலே 2 விதமா இருக்கும்.
நல்ல கண்ணை திறந்து பார்க்கலாம். இருட்டுல நல்லா நான் கண்ணை முழிச்சு பார்ப்பேன். அந்த இருட்டை பார்த்தா உள்ள பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கண்ணை திறந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணா அந்த பொருள் நல்லாவே தெரியும். கண்ணு நல்லா இருக்கிறவங்களுக்கு இல்லையா? அதுலயும் சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியலையே, பாசு பொய் சொல்லிட்டாரு அப்படின்றீங்க. நல்ல கண்ணை திறந்து பார்ப்பேன் நான். ஒரு சில பொருட்கள் நல்லா கண்டுபிடிச்சிடலாம் வேற எந்த இடத்துக்கு போனாலும். இன்னொரு வகையான இருட்டுக்கு ரொம்ப கருகும்னு இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த இருட்டுக்குள்ள பிரவேசிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் பிசாசினுடைய இருட்டு. இந்த பிசாசு என்ன பண்ணிடுறான்? பயத்தை கொண்டு வர்றான். இருளில் இருக்கிற ஜனங்க பயப்படுகிறார்கள். குறிப்பா நாளை தினத்தை குறித்து பயம். ஆண்டவர் எதை குறித்து பயப்படாதேன்னு சொல்லுகிறாரோ அதை தான் பயப்பட வைக்கிறான் பிசாசு. நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கே என் கையில ஒண்ணும் இல்ல, இன்னைக்கே இல்ல நாளைக்கு இருந்தான்னு இல்லாட்டி என்ன, அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா என்ன, இல்ல இப்ப இன்னைக்கே இல்லையா, நாளைக்கு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதை யோசனை பண்ணி கொஞ்சம் சந்தோஷமா மாறலாம்ல, அது செய்ய மாட்டோம். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்குதா, அப்பா இன்னைக்கு இருக்குது நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு சந்தோஷப்படுறது இல்ல, திருப்தியே வராது. நாளை தினத்தை குறிச்சு முதல்ல கவலைப்படாதீர்கள் வேதம் சொல்லுது. அப்ப இந்த கவலைப்பட வைக்கிறது யாருன்னா பிசாசு தான். வசனத்துக்கு மாறாய் நடக்க வைக்கிறவன் பிசாசு. அப்ப இருள் இருக்கிற ஜனங்க எப்ப பார்த்தாலும் நாளை குறிச்சே பயம், அடுத்த வருஷத்துக்கு குறிச்சே பயம், அடுத்தடுத்த காரியங்களை குறிச்சே பயம். என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி இருந்து ஊழியத்துக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கு நான் போவது உண்டு. அந்த கிராமத்துல ஒரு 2-3 குடும்பங்கள் வந்து எனக்கு பழக்கமாயிற்று. அங்க ஜெபத்துக்கு நான் போயிட்டு வருவேன். ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமா ஒரு சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6 வருஷம் ஆயிட்டு திருமணமாயி, குழந்தை பாக்கியமே இல்லை. எனக்கு அவங்களுக்கு அறிமுகமாயி 1.5 வருஷம் இருக்கும். அந்த 1.5 வருஷம் தொடர்ச்சியா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சகோதரிக்கு சகோதரனுக்கும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நாள் எனக்கு போன் வந்துச்சு, ஐயா என்னுடைய மனைவி உண்டாயிருக்கிறா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இயேசு நன்மை செய்திருக்கிறார் ஐயா நம்ம ஜெபத்தினால அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் 2 மாசம் 1 மாசம் போய் அவங்களை விசிட் பண்ணிட்டு வருவேன் ப்ரேயருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, பிரசவ வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்தல, பிரசவ வலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தோடனே அந்த சகோதரனும் அவங்க அம்மாவும் எனக்கு போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சியா, சீக்கிரம் வாங்க தயவு செஞ்சு, உங்களுக்கு நான் தெரியப்படுத்த முடியல, ஏன்னா வலி ஜாஸ்தியான கொண்டு போனதுல உங்களுக்கு நான் போன் பேச முடியல அப்படின்னு. பரவாயில்ல பிரதர், நான் பக்கம் தான் இருக்கேன், நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு நான் நேரம் போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா நீங்க முதல்ல வரணும் அப்படின்னு. அப்போ நான் நேரம் போனோன்னு நான் உள்ள என்டர் ஆகுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க அந்த சிஸ்டரை, நார்மல் வார்டு கொண்டு வந்துட்டாங்க. நான் போகும்போது கீழே வந்து அவங்க வீட்டுக்காரு அவ்வளவு சந்தோஷம், வாங்க 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 ஐயா, வாங்க உங்களுக்கு டீ வாங்க போறேன். வேண்டாம் பிரதர்னு கேட்கவே இல்லை. அது எப்படி குடிக்காம போறது, வீட்டுலன்னா நாங்க தடபடலாம் சமையலே பண்ணிடுவோம், விருந்து பண்ணிடுவோம், வீட்டுக்கு போக முடியாதுட்டாங்க. ஏன்னா சிசரின் குழந்தை, அதனால ஒரு வாரம் பெட்ல இருக்கிற மாதிரி வருவீங்க, நீங்க டீயாச்சும் வாங்கிட்டு வர, நீங்க மேல போங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க அப்படின்னு. சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரூமுக்கு போனா அவங்க தாயார், அந்த பிள்ளையினுடைய தாயும் ஒரு பக்கம் அந்த பிள்ளையினுடைய மாமியாரும் இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷம், ஐயா வாங்க வாங்க சோத்திரம், அருமையான குழந்தைய ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்மாவும் மாமியாரும் எங்கேயும் வெளியில போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க, என்கிட்ட அழுகுறாங்க. நான் ஆனந்த கண்ணீர் நினைச்சேன். ஆமாவா இல்லைங்களா? ஆனந்த கண்ணீர் தான் இருக்கணும். 6 வருஷம் குழந்தை இல்ல, ஜெபத்தினால கத்த கொடுத்துட்டாரு ஆசீர்வாதமா. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதாவது அந்த பெண்ணினுடைய கணவரும் சரி, இந்த பெண்ணினுடைய மாமியாரும் சரி, தாயாரும் சரி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. 6 வருஷம் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஒண்ணும் நடக்கல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து மாசந்தோறும் ஜெபத்தை நடத்தி
இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ஆதாரமே இல்லைனாங்க. கர்ப்ப பை ரொம்ப வீக்கா இருக்குனாங்க டாக்டர். ஆனா நீங்க ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி கர்ப்பப்பைக்காகவே தொடர்ச்சியா ஜெபம் பண்ணீங்க. 1.5 வருஷத்துல ஏசப்பா நல்ல ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த குடும்பம். ஆனா இந்த சகோதரி நான் கேட்கிறேன், ஆனந்த கண்ணீரா? இல்ல, என்னமா சொல்ற? ஆனந்த கண்ணீரும் இல்ல, எதுக்கு நீ கண்ணீர் விடுற அப்படின்ட்டு, இரு உன் வீட்டுக்காரர் வரட்டும், பேசாம இரு. அப்போ மனைவி கிட்ட நான் மட்டும் தான் போயிருக்கிறேன். அந்த வார்டில் அந்த பொண்ணு வாட்டு கழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு, நல்ல கதவெல்லாம் நல்லா திறந்து வச்சுட்டு, அந்த தம்பி வந்தாரு. எப்பா நீ வாப்பா, நீ உள்ள வாப்பா, எதுக்கு உன்னோட வைஃப் அழுதுட்டு இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து கேட்டேன். எது கழுதுற? பாஸ்டர் வந்து எது கழுதுற அப்படின்ட்டு இருந்து அந்த தம்பி திட்டினாரு. இல்ல என்னன்னு கேட்போம். உங்க அம்மா எங்க? வெளியில போயிட்டாங்க. எங்க அம்மா வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, அப்புறம் அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு தனியா அப்படியே கிட்ட கூப்பிட்டு சொல்லுது, பாஸ்டர் பயமா இருக்கு பாஸ்டர். எதுக்கு சிஸ்டர் பயம்? அதான் குழந்தை பிறந்துச்சு இல்ல, மாமியார் உங்களை எதுவும் பேச போறது இல்ல, உங்க ஊர்ல எதுவும் பேச போறது இல்ல, இன்னும் எதுக்கு பயம் அப்படின்னா, இல்லைங்க பாஸ்டர் பயமா இருக்குது. ஏமா எதுக்குமா பயம்? ஓப்பனா சொல்லுமா, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இப்ப நினைச்சு பயம் இல்ல, ஒரு 12 வருஷம் கழிச்சா எனக்கு பயமா இருக்குது. என்னன்னு பார்த்தா பெண் குழந்தையா. ஹல்லேலூயா. பெண் குழந்தை பிறந்ததுனால அந்த பிள்ளைக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் வயசுக்கு வருவாளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா பாருங்க ஆட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவேன்? அது பிறந்து கண்ணை கூட திறக்கல. இந்த அம்மாவுடைய பெத்த தாயுடைய பயத்தை பாத்தீங்களா? 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்? நான் கேட்டேன், 12 வருஷமும் இப்படியே தான் இருப்பீங்களா? காசு பணம் இல்லாம 6 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாம டாக்டருங்க கை விரிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணி ஒரு கர்ப்ப பைய ஆண்டவர் வந்து பலப்படுத்தி இன்னைக்கு குழந்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த குழந்தையை கொடுத்தவருக்கு வழக்க தெரியாதா? மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், மாசம் மாசம் ஜெபிப்போம், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்னு அந்த பிள்ளை சாந்தமாயிடுச்சு. அவன் பிசாசு எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? பிசாசு தந்திரம் உள்ளவன். எதுல உங்களை கட்டி வைப்பான் அப்படின்னா, பொருளாதாரத்துலதான் உங்களை கட்டி வைப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வதவதன் குழந்தைகளா இருக்கு வீடு பார்த்தா. அதாவது ஒரே ஒரு குடும்பம் சபைக்கு வந்தாலே நிரம்பிடும். இன்னைக்கு தனஜோதி அம்மாவுடைய குடும்பம் வந்தாலும் என்ன நடக்குது? நல்லா இருக்கும். மாற்றங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆனா தனஜோதி அம்மா குடும்பம் சின்ன குடும்பம். நான் பார்த்த வகையில ஒரு குடும்பம் இருக்கு எங்க ஊர்லயே. மொத்தம் 10 அக்கா தங்கச்சிகள். அல்லேலூயா. 9 அக்கா தங்கச்சி, ஒரு அண்ணன், ஒரே அண்ணன். ஏப்பா? ஆமா, இல்ல மூணாவது பையன். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 பேர். அதுல ஒரு ஆண், மீதி 9 குழந்தைகளும் பெண் குழந்தைகள். இன்னைக்கு அந்த குடும்பத்தை பார்ப்பேன். ஏதாவது வீடு புண்ணியச்சன ஃபங்க்ஷன்னா கர்த்தருடைய நாமத்தால என்ன கூப்பிடுவாங்க. மாசம் தோறும் அவங்க வீட்டுக்கு நான் ஜெபத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். எல்லாருமே டீச்சர்ஸ், எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, சின்ன விரும்பட்டியில ஐயா, சின்ன விரும்பட்டியில தான் எங்க வீடு, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க ஐயா, பழைய வீடு, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. ஏன் சிஸ்டர் அப்படின்னா, நாங்க 10 பேரும் ஒரே ரூம்ல தான் படுத்திருப்போம் குழந்தையில. அல்லேலூயா. இந்த மாதிரி குட்டியஸா இருக்கும் போது 10 பேரும் ஒரே ரூம்ல தான் படுத்திருப்பாங்களாம். வேற ரூம் எல்லாம் இல்ல அந்த நாட்கள்ல, வசதி இல்ல. அப்படி இருக்கும்போது கவனிங்க, அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நாளை தினத்தை குறிச்சு கவலையே படக்கூடாது. ஆமென். என்னைக்குமே நாளைய தினத்தை குறிச்சு தான் கவலைப்படணுமே தவிர நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த பிள்ளைகளுடைய கவலை பாத்தீங்களா, 12 வருஷத்துக்குரிய கவலை. இது வந்து பிசாசனுடைய தந்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் முதல்ல பயப்படுகிற காரியம் நாளை தினத்தை குறிச்சு ஒரு பயம், பொருளாதாரத்தை குறிச்சு பயம். சிந்திச்சு நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன சாப்பிடுவேன்,
நாளைக்கு வேலைக்கு என்ன போவேன், இந்த வேலை இன்னைக்கு கிடைச்சிருச்சு, நாளைக்கு என்ன வேலை கிடைக்கும், அப்படிலாம் இல்ல. கர்த்தர் எனக்கு குறிச்சிருக்கிறத நிறைவேற்றுவாருன்னு பயம் இல்லாம இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். அப்போ இந்த மாதிரி நிறைய பயங்களை விதைக்கிறான். பயம், ரெண்டாவது வியாதி, மூணாவது பலவீனம். வியாதியை விட முதல்ல பலவீனம் தான். பலவீனம் வந்துட்டாலே அடுத்தது வியாதின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய பயமே ஒரு சில வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வந்து விடுகிறது. பயப்படவே கூடாது. கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம அருமையா தேவனுக்குள்ள பிரவேசிக்க இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கணும். அதுதான் உண்மை. இது நம்மளால முடியாது. இயேசுடைய பிறப்பு நம்மை பயத்தை இருந்து நீக்கும். இயேசுடைய பிறப்பு நமக்கு வியாதி பலவீனம் இல்லாதபடிக்கு பாதுகாக்கும். அதுதான் நான் கேட்டேன், கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்திருக்கிறாரா? அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்திருக்கிறாரா? இன்னைக்கு என்னை வச்சு நம்ம யோசனை பண்ணி பாக்குறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக எப்படி பிறந்தார் அப்படின்னா, முதல்ல அனுபவம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தது நீங்க யோசனை பண்ணி பாருங்க. என்னை வச்சு நான் சொல்றதுனால நீங்க யோசனை பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கைய. சுருக்கமா சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். என்னன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தாயும் தகப்பனாரும் சொல்லியிருக்கிறாங்க, அடிக்கடி சொல்வது உண்டு, எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், எனக்கு ஆண் குழந்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இங்க சிஎஸ்ஐ திருச்சபையில போய் ஜெபம் பண்ணுவாங்களாம். திருமணம் முடிச்ச உடனே அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு ஜெபம் பண்ணும்போது, திருமணம் முடிச்சு 1 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, எனக்கு பெண் குழந்தை, எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், எனக்கு ஆண் குழந்தை கொடுத்துருங்க. அவனுக்கு நான் பேரு சாமுவேல்னு வச்சு பொருத்தனை பண்ணிருக்காங்க. சாமுவேல்னு பேரு வச்சு உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் ஊழியத்துக்கு. ஆனா எனக்கு பெண் குழந்தை வேண்டாம். அது ஏன் நான் அவங்கள தான் கேட்கணும். நான் கேட்டதில்லை, அதிகமா நான் விசாரித்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியாகவே ஒரு ஆண் குழந்தை கொடுத்துட்டாரு இவங்க 2 பேருக்கு. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, சாமுவேல்னு பேர் வச்சு அன்னைக்கே அதான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஊழியத்துக்குன்னு கொடுத்தாச்சல்ல, ஊழியத்துக்குன்னு நியமனம் பண்ணிட்டாங்க. இதுதான் இயேசு என்னுடைய வாழ்க்கையில பிறந்த முதல் அனுபவம். ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைய, உங்களுக்கு வரக்கூடிய சிசுவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு தருவாயில நீங்க இருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் நான் ஊழியத்துக்கு நான் கொடுக்க சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். இடையில கொண்டு வர முடியாது. நீங்க ஆதியிலேயே விதைச்சிட்டீங்கன்னா கர்த்தர் என்னைக்குனாலும் தட்டி தூக்கிடுவார். அல்லேலூயா. என்னை இவங்க ஆதியிலே விதைச்சிட்டாங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விதைச்சிட்டாங்க. ஆண்டவருக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. அந்த அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு, சாங்ஷன் ஆயிடுச்சு. இதனுடைய பலன் என்னன்னா, நான் பிறந்தேன், வளர்ந்தேன். சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய பாரம்பரிய மனுஷ குடும்பம். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அனுபவம் கிடையவே கிடையாது. எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பிரேயர் பண்ண மாட்டேன், ஜெபம் தெரியாது, ஜபிக்கவே தெரியாது. பண்ண மாட்டேங்கிறத விட ஜெபம் பண்றதுக்கு தெரியாது. வேத வசனத்தை பைபிளை தொட்டதே கிடையாது. உள்ள இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா எடுக்க தெரியாது. இண்டெக்ஸ் ஒண்ணு இருக்குங்கிறது ஓபன் பண்ணாதானே தெரியும். எல்லாமே பைபிளே தொட மாட்டேன். பைபிளை தொட்டா எனக்கு அசிங்கம் நினைச்சுக்குவேன், கேவலம் நினைச்சுக்குவேன். பைபிளை தொட்டது கிடையாது, சண்டே கிளாஸ் போனது கிடையாது, எந்த ஒரு யூத் மீட்டிங்கும் அட்டன் பண்ணது கிடையாது, ஏன் சபைக்கே போவதில்லை. இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு. சபைக்கே போக மாட்டேன். அப்பாவையும் அம்மாவையும் பெரியமாவையும் கார்ல கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள சபையில இறக்கி விட்டுட்டு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கும், அங்க என் ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் உட்கார்ந்து அரட்டை கச்சேரி அடிச்சுட்டு, இல்லைன்னா காரை நிறுத்திட்டு ஒரு ஓரமா பார்க்கிங் ஏரியா இருக்கும் சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல, உள்ள காரை போட்டுட்டு வெள்ள பைக்ல கிளம்பிடுவோம் திருமூர்த்தி மலைக்கு, அமராவதிக்குன்னு சொல்லி கரெக்டா டைம் பார்த்துக்குவோம். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம், சுத்தாத இடமே கிடையாது. சுத்திக்கிட்டே இருப்போம், அடங்குனதே கிடையாது. ஒரு பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. எங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, என்ன யோவான், உங்க பையன் ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க, ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க, அவன் வர்றான், டீ கடையே நின்னுக்கிறான், நான் பாக்குறேன், டீ கடையே நின்னுக்கிறான், கூட்டிட்டு போயிடுறான், என்ன யோவான் இப்படி இருக்காங்க உன் பையன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்லி இருக்கிறாரு. அது என் காதுக்கு வந்துச்சு. அதையும் நான் சட்டையா பண்ணிக்கல. யாராவது ஒருத்தர் ஊழியக்காரர் வராரு அப்படின்னா வீட்டுக்கு, இன்னைக்கு எல்லாம் இவங்க எல்லாம் ஒவ்வொரு வீடு சந்திப்பு நான் போயிருந்தேன்ல, எல்லாரும் இருந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் இருக்க மாட்டேன். இது ஊழியக்காரர் வராரா, அடுத்த செகண்ட் காலி. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள நான் வருவேன். மதித்ததே கிடையாது, ஒருத்தரை கூட நான் மதிச்சதில்லை. அவன் இவன் தான் பேசுவேன், மதிப்பே எனக்கு இல்ல.
இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு. எப்படிங்க, பிறக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஒப்பு கொடுத்த குழந்தை, இப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. ஆனா கிறிஸ்து என்னை வெறுக்கவில்லை. ஏன்னா இவங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க, அப்பா அம்மா, உங்களுக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அடுத்தது போக போக என்னுடைய நாட்கள் வளர்ந்தது. படிச்சு முடிச்சேன். நல்ல ஒரு வேலை வேணும்னு சொல்லி, கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி இருக்கிற தோட்டத்தை வித்து லஞ்சம் கட்டுனேன். லஞ்சம் கொடுத்த நபர் இப்ப வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியாது. 4 லட்சம் ரூபாய் அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு ஓடிட்டாரு. அப்பதான் அந்த லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, எங்க போனாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வேலை கிடைச்சதா, 4 லட்சம் போச்சா 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 அப்படின்னு கேட்க கேட்க எனக்கு மனசெல்லாம் விரக்தி ஆகி போய் என் வாழ்வை முடிச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு இரவு நான் ஆயத்தமானேன். கூட இருக்கிற எங்க வீட்டாருக்கு தெரியாது என்னுடைய எண்ணங்கள். அப்பதான் இயேசு யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் இயேசு யாருன்னு எனக்கு தெரியல. கூடயே இருக்கிறவங்களுக்கு தெரியல. நான் என் வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம்னு சொல்லி யோசிக்கிறது யாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியல. என் கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியல, நிறைய நண்பர்கள், அவர்களுக்கும் தெரியல. ஒரு இரவுல யாரோ ஒரு மனிதர், எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லாத ஒரு மனிதர் அந்த நாட்கள்ல போன் பண்ணார். நான் போன் எடுத்து ஆஃப் பண்ண போறேன், கடைசி ஆஃப் பண்ண போறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். இரவு எனக்கு போன் பண்ணி 1:30 மணி இருக்கும், 1:15 மணி இருக்கும். சாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசிட்டு, கடைசியா பேச போனா பேசிக்கலாம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன் சார். நீங்க எடுத்திருக்கிற முடிவு தப்பு. எங்கீங்க? அந்த மனிதர் சென்னையில் இருக்கிறார், ஏதோ வேற ஏதோ வேலைக்கு போயிருக்கிறார். ஆனா அவர் நல்ல ஜெபிக்கிற ஆவிக்குரிய மனிதர். அவரு அங்கிருந்து உடுமலைப்பேட்டையில நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். அவர் சொல்றாரு பிரத்யட்சமா, நீங்க எடுத்திருக்கிற முடிவு தப்பு, ஏசப்பா உங்களை வாழ வைப்பார். எப்படி இருக்கும்? எனக்கு இப்பவும் பேசினா புல்லரிக்குது. இங்க நான் 4 செவத்துக்குள்ள எடுத்திருக்கிற முடிவை யாரோ எங்கேயோ இருந்து போன் பண்ணி பேசுறாங்கப்பா. கூட இருக்கவங்களுக்கு தெரியல, பக்கத்துல படுத்திருக்கிறாங்க அப்பா அம்மாவெல்லாம், அவங்களுக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒரு மனிதர் எங்க இருந்தோ போன் பண்ணி பேசும்போது நடு இரவு நான் பாக்கிறேன் திரும்பி. அப்பெல்லாம் சிசிடிவி கேமரா கிடையாது அந்த நாட்கள்ல, நான் ரசிக்கப்பட முடியும் நாட்கள்ல. திரும்பி பாக்குறேன், பட்டன் போன் தான், பெரிய பெரிய போன்ஸ் எல்லாம் இல்ல. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு ஒரு செகண்ட். அவர் சொல்றாரு, ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்கிறாரு பிரதர், ஜீசஸ் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் பையன் என்கிட்ட வரமாட்டானான்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பிரதர். யோசுவா 1:5 அப்படின்னாப்புல. யோசுவாவா? அது என்னது? ஒண்ணுமே தெரியல எனக்கு. அவர் சொல்றாரு அந்த வசனத்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு உங்களை பார்த்து சொல்றாரு பிரதர் அப்படின்னு. எனக்கு அந்த வசனம் கேட்டோன்னே எனக்கு உள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்கிருச்சு. ஒரு பெரிய தண்ணியில கலத்துக்கு போன அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலக்கம். பயம் போச்சு. அந்த வசனத்தை சொல்றாரு காதுல, எனக்குள்ள அந்த பயம் போயிடுச்சு, அவமானங்கிற சிந்தனை போயிடுச்சு. என்னை அடுத்தது வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற சிந்தனை என்னை விட்டு வெளியேறிட்டு வாழ்ந்து பார்க்கலாமே என்ற ஒரு தைரியம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அவர் எனக்காக ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணிட்டு போன் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சமாதானமான ஒரு நித்திரை. எதை நினைத்து பயந்தேனோ அதுல நிக்க தேவன் கிருபை தந்தார். அதுதான் என் வாழ்க்கையில இயேசுடைய பிறப்பு. இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது ஒரு பிறப்பு. 2வது பிறப்பு, என் இயேசு என்னை பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற அனுபவத்தை நான் தெரிந்து கொண்ட ஒரு பிறப்பு தான் பெரிய பிறப்பு. அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, அப்படியே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். யாரோ ஒருத்தர் என்ன பாக்குறாரு, யாரோ என்னை காப்பாத்துறாரு, இவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பைபிள் எடுத்துட்டு எங்க தெரியுமா உட்கார்ந்தேன்? வீட்டுல கிச்சன் உள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல, ஃப்ரிட்ஜுக்கும் அந்த வாஷ் பேஷன் கழுவோம் இல்ல, தட்டு பாத்திரம் எல்லாம் வச்சு, அதுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிறேன். காலையில 4 மணிக்கு. ஏன் தெரியுமா? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டாத ஜாதின்னு சொல்லுவோம்ல.
ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் நான் பைபிளை தொட மாட்டேன் எங்க வீட்டுல. அது எப்படி என்னை பார்த்தா யாராவது சிரிச்சிருவாங்களே எங்க அப்பா அம்மாவும் பைபிளை தொடரான்னு அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா பைபிள் எடுத்து நடு இரவு அந்த ஃப்ரிட்ஜுக்கும் அந்த இதுக்கும் நடுவுல உட்காந்து வாசிக்கிறேன். வாசிக்க தெரியாது அப்பவெல்லாம். என்ன பண்ண, கிளி ஜோசியம் பாக்குற மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு, ஏசப்பா நீர் தான் உண்மையுள்ள தெய்வனா, எனக்கு தெரியல, நான் பைபிள திறக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் டைம், நான் கை வைக்கிறேன் ஒரு இடத்துல, என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை நான் கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே கதை பைபிளை திறந்து கை வைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 16:3. 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும். இந்த வசனம் தான் 2வது முறை என்னோடு கூட பிரத்யட்சமாய் இயேசு பேசினது. முதல்ல யோசுவா 1:5 சகோதரன் மூலயமா. என் வாழ்க்கையில 2வதா இந்த வசனம் தான் பேசியிருக்கு. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், உன் செய்கைகள் எல்லாம் எனக்கு கொடுத்துரு, சரண்டர் பண்ணு. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யறியோ அதெல்லாம் எனக்காக செய்ய. நான் அவன் யோசனை உறுதிப்படுத்துறேன். என் யோசனை என்னன்னா, லஞ்சம் வாங்கின நபர் எனக்கு காசை திருப்பி கொடுத்துட்டு எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சா ஓகே, அதுதான் என் யோசனை. முழுசா என் யோசனை ஃபுல்லா சித்தனையா அதுதான். கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை வேணும், விடக்கூடாது. என் சிந்தனை முழுக்க அதுதான், முயற்சி ஃபுல்லா அதுதான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ யோசிக்கிறத நான் உறுதிப்படுத்துவேன்ட்டு. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப நான் என்ன செய்யணுமாமா, நான் யோசிக்கிற யோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஏசப்பா. ஆனா நான் என்ன செய்யணும், டிமாண்ட் வைக்கிறாரு, நீ எனக்கு செய்ய உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. அப்ப நான் யோசிக்கிறேன், நான் என்னென்ன செய்யணும் ஆண்டவருக்காக? அப்போ ஜெபிக்கணும். அவர் கேட்கறது என்னன்னா, நீ ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி வாழணும். இந்த 3ஐயும் செஞ்சினா நான் உனக்கு நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் கொடுத்துறேன்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சவன் தான். அல்லேலூயா. வெறித்தனமா. எதுக்கு? வேலைக்காக மட்டுமே, சுயநலத்துக்காகவே நான் பைபிளை வாசிச்சேன். ஒரு முழு பைபிளையும் 1 வருட காலத்துக்குள்ளாகவே நான் முடித்தேன். ஒரு முழு பைபிள் இருந்து அந்த பைபிளை வீட்டுல வச்சிருக்கிறேன். ஃபுல் பைபிள், பெரிய பைபிள் வாங்கி என்ன நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ராவும் பகலும் படிப்பேன். அது தூக்கிட்டு போயிருவேன். எங்கேயாச்சும் வெளியில போனேன்னா, ஊருக்கு போனா தூக்கிட்டு போயிருவேன். ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்தாலும் அந்த பைபிளை ஓபன் பண்ணி, ஏன்னா எனக்கு தேவை வேலை, அந்த வேலை வேணும்னா பைபிளை முடிச்சாகணும். தீர்க்க தரிசன ஆகமங்கள்லாம் உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து படிப்பேன். போக போக பார்த்தா விறுவிறுப்பு தாங்கவே இல்லை. விறுவிறுப்பு அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பைபிளை வாசிக்க 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 அந்த அனுபவத்துக்குள்ளேயே போயாச்சு. கதை சொல்லும் போது அந்த கதைக்கு, அதாவது ஒரு சில பேர் கதை சொல்லும் போது எப்படி இருக்கும்னா, அந்த கதைக்குள்ளேயே போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பைபிள் இருந்தது. ஒரு முழு வேதாகமத்தையும் தேவனரை முடிக்க செய்தார். அந்த பைபிளை முடிச்ச பின்னாடி எனக்குள்ள யோசனை எப்படி திரும்ப இருந்தது, வேலைங்கிற யோசனையெல்லாம் வெளியில போய், ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் உமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை தான் எனக்குள்ள வந்தது. இதுதான் இயேசு எனக்குள்ள பிறந்த ஒரு அனுபவம். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதோ எனக்காக வழியை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேட்ட போது ஞானஸ்தானத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க செய்தார். ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த நொடி, முழுக்கு ஞானஸ்தானம், ஆமா, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2014 வருஷம் நினைக்கிறேன், 13 14 ஞானஸ்தானம் எடுக்கிறேன். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இரவுல தேவ சமத்துல ஜெபம் பண்ணிட்டு, முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு, அடுத்த நாளுக்கு அதிகாலையில எந்திரிச்சு நான் பைபிளை வாசிக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுறார். லூக்கா சுவிசேஷத்துல, இதோ எனக்காக நீ வழியை ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்காக நீ வழியை ஆயத்தப்படுத்து. அந்த வசனத்தை விட்டு என்னால தாண்டவே முடியல. எனக்கு அழுக தானா வருது. என்னை உருவாக்கின, எனக்காக ஜெபிச்ச பாஸ்டர்மார்களுக்கு நான் போன் பண்ணி கேட்கிறேன், இந்த வசனம் என்னமோ பேசுது பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா எனக்கு அழுகையா வருது பாஸ்டர் அப்படின்னு. அவரு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வாங்கன்னாரு. அவர் சொன்னாரு, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஊழியத்துக்கு அவர் அழைச்சார் ஒழிய நீங்க உள்ள போயிடக்கூடாது. அதுல ரொம்ப கண்டிஷன் எனக்கு போட்டார். நீங்க ஊழியத்துக்குன்னு சொல்லி ஆண்டவர் பிரத்யேகமா அழைக்காம உள்ள வந்துடாதீங்க, ஆனா ஜெபம் பண்ணுங்க, ஏதோ உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போறார். அப்போ சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அவர் இல்ல, இன்னைக்கு அவர் கர்த்தருக்குள்ளாக மரித்து விட்டார்.
ஆனா அந்த வார்த்தை நான் மறக்கவே இல்லை. அதை பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க 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 ஆண்டவர் என்னை உருவாக்க ஆரம்பித்தார். அப்படி இப்படியே உருவாக்கி இன்னைக்கு என் ஆண்டவர் இதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விதைய நீங்க விதைக்க வேண்டியதுதான் விஷயம். அப்ப எங்க அப்பா அம்மாவும் ஆண்டவரே இது உம்முடைய பிள்ளைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க தக்க சமயத்துல யார பிடிக்கணும் என்ன செய்யணுங்கிறத அவர்ல எழுதி வச்சிருக்கிறாரு. உள்ளங்கைகளே வரைஞ்சி வைத்திருக்கிறாரு இல்லையா? அவர் அழகா பிடிச்சி என்னை உள்ள கொண்டு வந்ததுனால இன்னைக்கு எனக்குள்ளாக இதோ கர்த்தர் பெரிய மாற்றங்களை வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவனை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு இயேசு எனக்குள்ள இப்படிதான் பிறந்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இயேசு எப்படி பிறந்தாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இயேசு உங்களுக்குள்ள பிறந்தாரா? அதுதான் கிறிஸ்துமஸ். இயேசு இன்னும் உங்களுக்குள்ள பிறக்கலையா? அப்ப கிறிஸ்துமஸ் உங்களுக்குள்ள இல்ல. இன்னும் ஏதோ விளம்பரமா சும்மா சாதாரணமா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். இயேசு உங்க வாழ்க்கையில பிறந்திருக்க வேண்டும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு இயேசு பிறந்திருக்கணும்.